ஜெயலலிதாவின் ஆன்மாவை வசியம் செய்ய சசிகலா நடத்திய யாகம் லீக் ஆகும் கொடநாடு ரகசியங்கள். திமுக இளைஞரணி மாநாடு, அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா எனும் இரண்டு பெரிய வைப்ரேஷன்களுக்கு நடுவிலும் இன்னமும் பரபரப்பு ட்ரெண்டிங் லிஸ்டில் இருக்கிறது சசிகலாவின் திடீர் கொடநாடு விசிட். காரணம், இந்த விசிட்டில் அந்த அளவுக்கு சீக்ரெட் மசாலா நிரம்பியுள்ளது. ஜெயலலிதாவுக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் கலந்து கொள்ளவே கொடநாடு வந்ததாக சசிகலா சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். காரணம், அதையும் தாண்டி சில சீக்ரெட் அஜெண்டாக்கள் அவரது விசிட்டில் இருந்தது. இதுபற்றி கட்டுரை வெளியிட்டிருக்கும் பிரபல அரசியல் வாரம் இருமுறை இதழான குமுதம் ரிப்போர்ட்டில், நீலகிரி மாவட்டம் கொடநாடில் உள்ள டி எஸ்டேட் பங்களாதான் ஜெயலலிதாவின் மனசுக்கு மிக நெருக்கமான பிரதேசமாக இருந்தது. வெற்றியை கொண்டாடவும் தோல்விக்கு ஆறுதல் தேடியும் அவர் சென்று அமர்ந்து கொண்டது அங்குதான். இந்த எஸ்டேட்டில் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் பங்குதாரர்களாக இருந்தாலும் 3 பெண்கள் தான் இங்கே ஆட்சி செய்தனர். எந்த கும்பனாலும் நெருங்க முடியாத பாதுகாப்பு வளையத்தினுள் இருந்த ஜெயலலிதா இந்த எஸ்டேட்டினில் மட்டும் தன்னை ஒரு சாமானிய மனுஷியாகவே வைத்துக் கொண்டார். அவர் இறந்து சசிகலாவும் பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைப்பட்ட நிலையில் கொடநாடு பங்களாவில் நடந்த கொலையும் கொள்ளையும் தேசத்தை அதிர வைத்தது. இந்த கிரைமின் மாஸ்டர் பிரெயின் யார் எனும் உண்மை இதுவரையில் வெளிப்படாத நிலையில் ஜெயலலிதா மறைந்து 7 ஆண்டுகளாக கொடநாடு பக்கம் தலை காட்டவில்லை சசிகலா. ஆனால் திடுதிப்பென கடந்த 18ஆம் தேதியன்று இளவரசி உள்ளிட்டோருடன் அங்கே வந்தார். ஏன் வந்தார்? சசிகலாவின் கொடநாடு விசிட்டின் பின்னணியில் 3 முக்கிய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமாக யாகம் மற்றும் பூஜை சுட்டிக்காட்டப்படுகிறது. இதை நம்மிடம் விளக்கிய அவரது ஆதரவாளர்கள், சின்னம்மாவுக்கு பணபலம், குடும்பப்படை பலம்னு எதுக்கும் குறைவில்லை. ஆனால் மறுபடியும் அதிமுகவில் நுழைய முடியாத நிலைதான் அவர் மனசை அரிச்செடுக்குது. அத்தனை பேரையும் இணைக்க தொடர்ந்து முயற்சிக்கிறேன்னு அவர் வெளியில் அமைதியாக சொன்னாலும் கூட அதிகார பிடிவாதத்தில் இருக்கும் எடப்பாடி மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. கழகத்தில் மறுபடியும் தனக்கு வாய்ப்பு உருவாகணும்னு வேண்டி கோவிலா ஏறி இறங்கிட்டாங்க. ஆனா எதுவுமே எடப்பாடியின் மனமாற்றத்தை உருவாக்கல. அதனால ஹைலைட் முயற்சியாக மறைந்த ஜெயலலிதா அம்மாவின் ஆன்மாவை தனக்காக இறங்கி இயங்க வைக்கின்ற முயற்சிக்கு சின்னம்மா வந்துட்டாங்க. பரிகார பூஜை, யாகம் இதிலெல்லாம் அம்மாவுக்கு மட்டுமல்ல சின்னம்மாவுக்கும் கடுமையான நம்பிக்கை உண்டுங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்ப அவங்க நம்புறது அதை மட்டும்தான். அம்மாவோட ஆன்மா சென்னை போயஸ் வீட்ல இல்ல, ஏன்னா அது தீபக் கைகள்ல சிக்கி மகத்துவம் இழந்து போச்சு. அதே போல் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி மாறி போன மெரினாவிலும் அது இல்லை. ஆனால் அவங்களோட ஆன்மா குடியிருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த கொடநாடு எஸ்டேட் பங்களாவில தான். 1.5 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில சின்னம்மா சந்திச்ச நம்பூதிரி ஒருவர் பிரசன்னம் பார்த்துட்டு சொன்னது இதுதான். கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் தான் அம்மாவின் ஆன்மா இருக்குது, அதை சாந்தப்படுத்தி வேண்டினாலே நல்லது நடக்கும்னு அவர் சொன்னார். அதை செய்யத்தான் சின்னம்மா கொடநாடு வந்தாங்க. இது வெளி உலகத்துக்கு தான் திடீர் விசிட். மற்றபடி எங்களுக்கு எல்லாம் 10 நாளுக்கு முன்னாடியே தெரியும். வியாழக்கிழமை மாலையில கொடநாடு பங்களாவுக்குள்ள இளவரசி உள்ளிட்ட டீமோட வந்தாங்க சின்னம்மா. ஆனா அதுக்கு முன்னாடியே வெளியில தெரியாம யாகம் டீம் வந்து சேர்ந்திருந்தாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே எஸ்டேட்டுக்குள்ள ஒரு கட்டத்துல யாகம் நடந்து முடிஞ்சிருச்சு. கொற்ற பணியில கூட பச்சை தண்ணீர்ல தலைமுழுக்கி பயபக்தியா சின்னம்மா அதுல கலந்துக்கிட்டாங்க. அக்கா, நம்ம கழகத்தை துரோகிகள் கையில இருந்து மீட்டெடுக்க மறுபடியும் எனக்கு கட்சிக்குள்ள இணைக்கிற சக்தி உங்களுக்கு தான் இருக்கு, அதை செய்யுங்கக்கான்னு கண்ணீர் விட்டு வேண்டினாங்க. இந்த யாகத்துக்காக கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கும் மேலாவே சின்னம்மா விரதத்துல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான நான்வெஜ் விஷயங்களை அறவே தொடாம அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சைவ விரதத்திலே இருந்து யாகத்துல கலந்து முடிச்சாங்க. அம்மாவோட ஆன்மா தனக்காக இறங்கி வந்து நல்லதை நடத்தி முடிக்கும், இனி தனக்கு அரசியல்ல ஏற்றம் தான் அப்படின்னு சின்னம்மா கடுமையா நம்புறாங்க. அம்மாவுக்கு கொடநாடு எஸ்டேட் பங்களா அருகே மெயின் ரோடு பக்கமா நினைவிடம் கட்டுறது கூட ஒரு பரிகாரம் தான். இங்கே சுற்றி வரும் அம்மாவின் ஆன்மாவுக்கு ஒரு நிரந்தர தங்குமிடம் வேணும்னு தான் வாஸ்து பார்த்து சாஸ்திரப்படி இந்த நினைவிடம் கட்டப்படுது என்று சொல்லி இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பேசும் அரசியல் விமர்சகர்கள், கடும் விரதம் இருந்து யாகம் நடத்தி நினைவிடம் கட்டி என்று ஜெயலலிதாவின் ஆன்மாவை தனக்கு சாதகமான செயல்களை செய்ய வைக்கும் வகையில் வசியம் செய்திடும் சசியின் முயற்சி பலிக்குதான பாப்போம் என்கிறார்கள்.